ஸ்ரீராம். என்னோட யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஐயப்ப மாலை போட்டுட்டு போகிறாங்க இல்லைங்களா சாமியா, அது எல்லா ஆண்களும் முடிஞ்ச வரைக்கும் போங்க. உங்கள் வயசும் உங்கள் உடம்பும் ஒத்துழைச்சி வீட்டு சுச்சுவேஷனும் ஒத்துழைச்சா கட்டாயம் போகலாம். காரணம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 40% பெண்கள் வந்து கல்யாணம் ஆனவுடனே முதல்ல ஹஸ்பண்ட்கிட்ட செய்கிறது என்ன, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடுவாங்க. என்ன அவங்க கூட சுற்றுறது, இவங்க கூட சுற்றுறது, வா என் கூட போகலாம் அப்படிங்கிற மாதிரி, இல்லை ஏதோ ஒரு மனசில் ஒரு பொசசிவ்னஸ் வச்சுக்கிட்டு கட் பண்ணிவிடுவாங்க. அங்கேயே ஆண்மகன் வந்து அடிபட்டு போகிறான். அவனோட சுதந்திரம் வந்து அங்கே பறிபோகுது. அப்புறம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இப்போ 60 இயர்ஸு 55 இயர்ஸ் தான லேடிஸ்க்கெல்லாம் அந்த நாத்தனார் மாமியார் குடும்பங்கிறது ஒரு 50% ஆனவங்களுக்கு இருந்திருக்கும். அப்போ அந்த அவங்க மேலே ஒரு வெறிச்சல் கோபம் இருக்கும்போது ஹஸ்பண்டையும் பேச விட மாட்டாங்க. அங்கேயும் புருஷனோட ஒரு சுதந்திரம் போயிடுது. இப்படி வெளில சொல்லிக்க முடியாமல் இந்த ஆண்மகன் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதில் வந்து இப்போ அந்த சிச்சுவேஷன் கொஞ்சம் மாறிப்போச்சு. என்னென்னு பார்த்திங்கன்னா, இப்போ இருக்க மாமியார் நாத்தனார்லாம் தம்பி பொண்டாட்டியோ அண்ணா பொண்டாட்டியோ வந்து வீட்டுக்கு வந்த பிறகு தேவதை மாதிரி தாங்குறாங்க, ரொம்ப நல்லா பார்த்துக்குறாங்க. ஏன்னா பிற்காலத்தில் நம்மளுக்கு அவங்க கடைசி காலத்தில் பார்த்துக்க போகிற அவங்க தானேன்ற கான்செப்டாக, இல்லாட்டி நம்ம வீட்டுக்கு வந்த ஒரு பெண்ணுன்னு முழுமையாக ஏற்றுக்கிறாங்க. தப்பு இருந்தால் கூட நிறை குறையோடு முழுசாக ஏற்றுக்கிறாங்க. அதை அப்படி பார்க்கும்போது இப்போ இருக்க கேர்ள்ஸுங்கள்லாம் ரொம்ப லக்கு தான். ஏதோ ஒரு 10% 20% கொஞ்சம் மாமியார் நாத்தனார் குடும்பம் இருக்கும். பட் ஆனால் 90% வரைக்கும் நல்லாவே பார்த்துக்குறாங்க. அதனால் வந்து ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் எந்த அளவுக்கு ஃப்ரீடம் கொடுக்குறாங்கங்கிறது தெரியல. அதில் எங்கள் காலத்துலலாம் 50% வரைக்கும் அந்த பிரச்சனை இருந்தது ஆண்களுக்கு. 50% கல்யாணம் ஆன பெண்கள் ஆண்களுக்கு இருந்தது. இதில் வந்து இந்த ஐயப்ப மாலை போடும்போது என்னென்னு பார்த்திங்கன்னா, அவங்க ஒரு அண்ணன் தம்பி மாதிரி ஒரு குடும்பமாக ஆண்கள் சுற்றுறாங்க. அப்போது ஒரு பழகுறாங்க, ஒன்றா சேர்ந்து பஜனைக்கு போகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அப்போ இந்த பெண்களால் அவங்கள தடுக்க முடியறதில்ல. நீ போகாத கொள்ளாத, ஏன்னா வந்து அந்த மாலை போட்டு சாமியாக இருக்கும்போது அதெல்லாம் தடுக்க முடியாது. அவங்களோட சுதந்திரம் வந்து அப்போ ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது அவங்களுக்கு, நல்லா இருக்காங்க அவங்க சந்தோஷமாக. அப்புறம் இங்கே வந்து நிறைய ஆண்கள் நான் பார்க்குறேன், வீட்டில் வந்து ஐயப்ப மாலை போட்டவுடனே வீட்டை விட்டு போயிடுறாங்க. போயிட்டு ஒரு ஒரு வீடோ இல்லை ஏதோ ஒன்று வாடகைக்கு எடுத்துக்கிட்டு, ஒரு ரூமோ வாடகைக்கு எடுத்துக்கிட்டு போய் தங்கிட்டு ஒரு கூட்டாக சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு ஆண்கள்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா மடியாக இருக்கிற சில பெண்களால் வந்து சமைச்சு குளித்து சமைக்கணும், சாயந்தரம் டிஃபன் பண்ணணும், அப்புறம் நான்வெஜ்லாம் சமைக்கக்கூடாது, சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுனால இவங்க ஆண்கள் என்ன பண்ணுறாங்க, ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து இங்கே இருக்க ஆண்கள் நிறைய பேர் வந்து அது மாதிரி ஒரு வீடு வாடகைக்கு எடுத்துக்கிட்டு அந்த போகிற நாட்கள் இருக்கிற நம்ம தீட்சை போடுற நாட்கள் எல்லாத்துலேயும் சமைச்சு சாப்பிட்டுருவோம். ஒரு பேச்சுலர் லைஃபு ஒரு 40 வயசுலேயோ ஒரு 50 வயசுலேயோ அந்த குடும்பத்துலேருந்து வெளியில் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களோட என்ஜாய் பண்ணுறாங்கங்கிறது எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் ஆண்களுக்கு பாருங்கள். அது அவனுக்கு ஆயில கூட்டம். அதோடு இல்லாமல் நம்ம ஊர் பக்கம் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரியல. இங்கே என்ன வந்து குடிக்காரனாக இருந்தாலும் சிகரெட்டு பிடிக்கிறவனாக இருந்தாலும் அந்த அந்த சமயங்கள் அந்த சாமி இது போட்ட சமயங்களில் பார்த்திங்கன்னா எல்லாருமே 100% வந்து அதை வந்து செய்ய மாட்டாங்க. அது மாதிரி கெட்ட பழக்கம் நிறுத்திடுவாங்க. நிறுத்திட்டு அந்த அந்த நாட்கள் முடிகிற வரைக்கும் உடம்பையும் நல்லாயிருக்கு பாருங்கள். அதுவும் இந்த மார்கழி மாத குழுவிலலாம் குளிக்கிறது கொள்றதுலாம் காலைல எழுந்து குளிக்கிறது நல்லதுங்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் ஆண்கள் அந்த சமயங்களில் சந்தோஷமாக இருக்கிறாங்க. இந்த கூட்டு குடும்பம் மாதிரி இருக்கிறாங்க பாருங்கள். இப்போ கூட்டு குடும்பம் இல்லைங்கும்போது இந்த மாதிரி கூட்டு குடும்பம் மாதிரி ஆண்கள் இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க பாருங்கள். இது ஆண்கள் ஆயில கூட்டம். எல்லா வகையிலையுமே இது வந்து ஆண்களுக்கு சந்தோஷமான விஷயந்தான். போயிட்டு வந்த பிறகு பொண்டாட்டிக்கிட்ட வந்து நீ என்னை கண்டுக்கலல்ல, உன் புருஷன் உன் ஃப்ரெண்டுங்களோட சுற்றின வந்து நீ நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்த அப்படின்னு பொண்டாட்டிங்கள்ட்ட இது வாங்கிறது பின்னாடி வந்து இது பண்ணுறது வேறு விஷயமா இருந்தால் கூட எல்லா பெண்களும் அப்படி சொல்லுவாங்கன்னு சொல்ல முடியாது. சில பேர் வந்து சொல்லுவாங்க, நல்லா சுற்றிட்டு நல்லா ஜாலியாக தானே இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க. இருக்கிற அந்த கொஞ்ச நாள் நம்மளோட ஃப்ரீடம், நம்மளோட பேச்சுலர் லைஃபு எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கிது இல்லைங்களா? அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கலாம். பக்தி மட்டுமே இல்லை, பக்தியும் முக்கியம். நம்மளுக்கு வந்து பக்தி இல்லாமலே எத்தனை பேர் போகிறாங்க ஐயப்ப மாலை போட்டுக்கிட்டு, அது ரொம்ப முக்கியம். அதை இது வெறும் என்ஜாய் பண்ணுறதுக்கோசம் போங்கன்னு நான் சொல்லலை. பக்தி ரொம்ப முக்கியங்கும்போது அதோடு சேர்ந்து நம்மளுக்கு இந்த சந்தோஷமும் கிடைக்குங்கும்போது என்ஜாய் பண்ணுங்கள் ஆண்களே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.